தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு அரசாங்க சாரதி, ஒரு நடத்துனர், அடுத்தது தனியார் பஸ் சாரதி, ஒரு நடத்துனர். இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில தான் இந்த முறைகேடான செயற்பாடு இடம்பெறுது. இது இலங்கையில் எங்கேயோ ஒரு பகுதியில் தான் இது இடம்பெற்றிருக்குது. இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுது? ஒன்று, முன்னுக்கு வந்த அவர டேனை இவர் பிந்தி வந்திருப்பார், அவர டேனை இவர் கொஞ்சம் கவர் பண்ணி வந்திருப்பார், அல்லது அவர் வார டைமுக்கு இவர் கொஞ்சம் ஆக்களை கொஞ்சம் விட்டு ஏற்றிருப்பார், கொஞ்சம் இல்லது இவர் கொஞ்சம் முன்னுக்கு போனவர் கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்களை ஏற்றி போயிருப்பார். இந்த பஸ்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனை வர காரணம் இதுதான். சரியா? இப்போ எப்படி என்று சொன்னால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் கெப்பில் தான் அரச பேருந்தாக இருந்தாலும் சரி, தனியார் பேருந்தாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு நிலையங்கள், அதாவது டிப்போவில் இருந்து பஸ் எடுபடும் கிட்ட தான் இருக்கு. இப்போ ஒரு அரச பேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல் போனால் அதுக்கு பின்னால் ஒரு தனியார் பேருந்து போகும். இப்போ போகிற பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் லோடு காணாது, பஸ்ஸுக்கு கொஞ்சம் லோடு காணாதுன்னு சொன்னால் கொஞ்சம் நிப்பாட்டி போவாங்க. அதுக்கடையில் இவர் பின்னால் விட்டுட்டாருன்னு சொன்னால் இவர் அவரை முந்தி வெளிக்கிடுவார். இப்போ அது அப்படியே போக்குள்ள எப்படின்னா, சாதாரணமாக ஒரு டிப்போவிலேருந்து வெளிக்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி போக்குள்ள சாதாரணமாக ஒரு 70-80 கிலோமீட்டர், அதை விட கூட போகிற கிலோமீட்டர் தூரம் போகிற பயணங்களும் இருக்குன்னு தானே. போனால் அங்கே ஃபுல்லாக ரேஸாக தான் இருக்கும். அங்கே யாரையுமே பயணிகளை இவங்க கருத்தில் கொள்ள மாட்டாங்க. பயணிகளை அப்போ இடைக்கிட நின்று போகிறதுக்குரிய மாதிரி அந்த ஏற்பாடுகள் அந்த இதுகள் எதுவுமே இருக்காது. துருவாக இவங்க அடித்து பிச்சு அடித்து போய்கிட்டு இருப்பாங்க. ஷார்ட் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதை ஏற்ற மாட்டாங்க. அவர் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு அரசாங்க பேருந்து வரும். ஆனால் அந்த பேருந்தில், அரசாங்க பேருந்தில் அவர் அதில் ஒரு நடத்துனர், டிரைவரில் பிள்ளை இல்லை, ஒரு நடத்துனர், அவர் கண்டக்டர் தான். அவர் அந்த பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறார். அவர் ஃபுல்லாக நிர்வாக கட்டமைப்பு எல்லாமே அந்த பஸ் தான், அவர் தான். அவர் இந்த ஷார்ட் டிக்கெட் எதுவுமே ஏற்ற மாட்டார், ஸ்கூல் பிள்ளையில ஏற்ற மாட்டார், ஷார்ட் டிக்கெட்டுகள் நிப்பாட்ட டிக்கெட்டில் ஏற்ற மாட்டார். கேட்ட சொல்ல லாங் ட்ரிப் போகிற பஸ் ஆமாண்டு. எங்களுக்கு அந்த பஸ் போனால் அதுக்கு பிறகு வார பஸ் 1 மணித்தியாலம், 1:30 மணிக்கு ஸ்கூல் விட்டால் 2:30 மணி வரைக்கும் 1 மணித்தியாலம் இந்த ரோட்டில் கிடக்கணும் நாங்கள். சரியா? இப்படி அநாகரிகமான செயற்பாடுகள். இப்போ இந்த கருத்து முரண்பாடு என்னத்துக்குள்ளே வந்திருக்குதுன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதுதான் பிரச்சனை. ஒன்று, இவங்க ரேஸ் ஓடி வந்திருப்பாங்க, அல்லது அவங்களோட டிக்கெட்டுகளை கொஞ்சம் கவர் பண்ணிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஏற்பாடு நடந்திருக்கும். இதால் உண்மையாக பாதிக்கப்பட போகிறது யாரு? பொதுமக்கள் தானே. ஒன்று, ரேஸ் ஓடுனா நீங்கள் என்ன நடக்கும் சொல்லவே தேவையில்லை. எங்கேயாவது சொறிட்டு நிற்பீங்க, பேத்துட்டு சொறிட்டு நிற்பீங்க. தொடர்ச்சியாக இப்போ நம்ம நாட்டில் ஆக்சிடென்ட் தான். எல்லா இடத்துலையும் விபத்துகள், வீதி விபத்துகள் தான் இடம்பெற்று கொண்டு இருக்குது. எங்கேயா கொண்டு ஏற்றிட்டு நிற்பீங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த பஸ்ஸில் ஏதாவது அவசர நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போகிறதுக்காக பயணிகள் தயார் நிலையில் ஹாஸ்பிட்டல் போகிறார்கள், அல்லது ஆஃபீஸுக்கு போகிறார்கள், ஸ்கூலுக்கு போகிறார்கள். இப்படியான பயணிகள் இருப்பாங்க. 2 பஸ்லையும் இருப்பாங்க. இப்போ இவங்களோட புதினங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு போகல அவங்களுக்கு அங்கே 1008 பிரச்சனைகள், சிக்கல்கள். அவங்கவுங்க ஒரு டைமுக்கு போகணுன்றதுக்காக தானே ஒரு பிரயாணத்துக்கு மெனக்கெட்டு போகிறது. இதில் பார்க்கக்குள்ள இதெல்லாம் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயற்பாடு. தொடர்ச்சியாக அது இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. இது அப்படி எப்படி மாறும்னு சொன்னால், இது அந்த பஸ் ஓடுற டைமை விட்டு இது ஒரு தனியார் ஒரு எப்படி சொல்றது, தனிநபர் முரண்பாட்டுக்குள்ள வந்துடும் இந்த பிரச்சனை. அந்த பஸ் ஓடுனது யாரு, இந்த பஸ் ஓடுனது யாரு? அப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் கொழுவிடும். கொழுவுனா அவங்க பஸ் தொழில அவங்க விட்டாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு வன்மமும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்ரோஷத்தனம் இருந்து கொண்டிருக்கும். அது எப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆகி வெடிச்சு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வரும், சமூக சீர்கேடுல ஏற்படுத்துற மாதிரி. இப்போ நிறைய சம்பவங்கள் எங்களோட ஊரில், அயல் கிராமங்கள்ல, அயல் மாவட்டங்கள்லாம் இடம்பெற்றிருக்குது. இப்படியான இதுகள் இருக்கக்கூடாது. அது ஒரு சரியான ஒரு நிர்வாக ஒரு நடத்தைக்குள்ளால அந்த பஸ் பிரயாணங்கள் எல்லாமே இருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த கண்டக்டர்மாருக்கு, டிரைவர்மாருக்கு குழம்புறதுக்கு பாஞ்சு அடிக்கிறது, டிரைவர்மார் கண்டக்டர்மாரை பிக்கிறது, அது காண குறைக்க கம்பியில் அந்த டைரக்ட் இந்த போல்ட் கலட்டுறதுக்குரிய மாதிரி கம்பி செட்டப்புகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து அடிக்கிறது. அடிச்சா அவனுக்கும் சாரதியாக இருந்தாலும் சரி, கண்டக்டராக இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஒரு புள்ள குட்டி இருக்குது. நாள் சம்பளத்துக்கு பஸ் ஓடுறவன் இருப்பான், அல்லது மாச சம்பளத்துக்கு பஸ் ஓடுறவன் இருப்பான். யோசிச்சு பாருங்க.
இப்போ அவனுக்கு புள்ள குட்டியெல்லாம் பாவம் இல்லையா? அவன் அதை ஓடினா தான் அவனுக்கு ஒரு வருமானம், அதை வச்சு தானே அவன் சாப்பிடணும், குடும்பத்தை நடத்தணும்ன்ற ஒரு நிலை இருக்குது. இதுக்குள்ளே சும்மா தேவையில்லாத முரண்பாடுகள் இதில் வளர்த்து கொண்டு அது பிற்காலத்துலேயும் பிரச்சனை, பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற பயணிகளுக்கும் பிரச்சனை, சும்மா உயிர் சேதங்களையும் காயங்களையும் ஏற்படுத்தி பார்க்கக்குள்ளேயே ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாம். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இடம்பெறுது. இது நம்ம நாடுகள் உட்பட எல்லா நாட்டிலையும் இந்த செட்டப் இது இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு இதுதான் இருக்குது. ஆனால் இதுகள்லாம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா நம்மளும் ஒரு சாரதி, நம்மளை இந்த வீடியோ பார்க்கல நிறைய பேர் ஒரு சாரதியாக இருப்பாங்க. சந்திப்போம்.